நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா, போனதேது குருவதேது கூறிடும் குலாமரு, ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம், ஈனதேது ராம ராம ராமவென்னும் நாமவே. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இறைவனுக்கு முதல் வணக்கம். ஜெகம் புகழும் புண்ணிய கதையாக விளங்கக்கூடிய இந்த ராம காவியத்தை நம்முடைய செவிகளில் எல்லாம் குளிரும் வகையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு காசி விஸ்வநாதன் ஐயா அவர்களே, கம்பராமாயணத்தில் அடிமுடி கண்ட ஆசானாக விளங்கக்கூடிய பேரன்பிற்கும் பெருமைக்கும் உரிய நடுவர் புலவர் ராமன் அவர்களே, கம்பராமாயணம் கம்பன் தலைமுறைக்கும் எழுதி வைத்த சீட்டு என்று கண்ணதாசன் சொன்னார். இல்லை இல்லை, அது மதம் கடந்து சமயம் கடந்து எழுதி வைக்கப்பட்ட சீட்டு என்பதை நிரூபிக்கும் வகையில் கம்பராமாயணத்தை அதி அற்புதமாக பேசி சென்ற அன்பிற்கினிய சகோதரன் ஷாஜகான் அவர்களே, இன்று காலையில் செங்குந்தர் மண்டபத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த போற்றுதலுக்குரிய பெருமைக்குரிய செங்குந்தர் மண்டபத்தினுடைய தலைவர் வந்திருக்கிறார்கள், வேலுச்சாமி ஐயா அவர்களே, அவையில் வீட்டிற்கக்கூடிய ஆஸ்திக பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சகோதரர் அவர்கள் மிக சிறப்பாக முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்து விட்டு சென்று அமர்ந்திருக்கிறார்கள். சீதை சிறைப்பட்டதற்கு முழுமையான காரணம், முதன்மையான காரணம் யாராம்? சூர்பனகையாம். எவ்வளவு பெரிய பொய்! முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்த கதை என்றால் இதுதான் என்று சொல்ல வேண்டும். எனக்கு இன்னும் ஒரு ஐயப்பாடு. சீதை சிறைப்பட்டதற்கு காரணம் யார் என்பது தலைப்பா, இல்லை அரக்கர் குலம் அழிவதற்கு காரணம் யார் என்பது தலைப்பா என்பது எனக்கு சந்தேகம். சகோதரர் பேசிவிட்டு சென்ற அத்துணை பொருளும் அத்துணை கருத்தும் என்ன இருந்தது? ராவணனுடைய வீழ்ச்சி குறித்து இருந்தது. ஆனால் இங்கே தலைப்பு என்ன? சீதை சிறைப்பட்டதற்கு காரணம் மாரீசனின் வீழ்ச்சியா, சூர்பனகையின் சூழ்ச்சியா? மாரீசனின் வீழ்ச்சியே என்று ஆணித்தரமாக சொல்லிவிடலாம். எப்படி? சகோதரர் சொல்லுகின்ற போது சொன்னார்கள், அந்த மாரீசன் வதை படலத்தில் மட்டும்தான் மாரீசன் என்று சொல்லக்கூடிய கதாபாத்திரம் வருமாம். ஆனால் சூர்பனகை கதை முழுவதும், காப்பியம் முழுவதும் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் என்று சொன்னார்கள். இல்லை, கதை தொடங்குகின்ற பொழுதே வேள்வி காக்கக்கூடிய அந்த படலத்திலேயே மாரீசன் வந்து விடுகிறார். விஸ்வாமித்திரர் மிகப்பெரிய வேள்வியை நடத்துவார். அந்த வேள்வியை தடுப்பதற்காக தாடகை வருவாள். அந்த தாடகையினுடைய மகன்தான் இந்த மாரீசன். திருமகள் நாயகன் தெய்வ பாலிதான். வெறுவரு தாடகை பயந்த வீரர்கள் இருவருள் ஒருவனை கடலில் இட்டது, ஒருவனை அந்தகபுரத்தில் இட்டது. சுபாகு மாரீசன் என்று சொல்லக்கூடிய இரண்டு அரக்கர்கள். அதில் சுபாகு என்று சொல்லக்கூடிய அரக்கனை ராமருடைய அன்பு துளைத்து உயிரை எடுத்தது. மாரீசன் என்று சொல்லக்கூடிய அரக்கனை கடலில் கொண்டு சேர்த்தது. அவர்கள் சொன்னார்கள், ராமனுக்கே தெரிந்திருக்கிறது சீதை சிறைப்பட காரணம் நம்முடைய சூர்பனகை தான். அல்ல அல்ல, இங்கே ராமனுடைய அம்பிற்கே தெரிந்திருக்கிறது சீதை சிறைப்பட போகிறாள், அதனால் இந்த மாரீசனை விட்டு வைக்க வேண்டும் என்று. அதனால் மாரீசன் கடலில் சென்றார். இங்கே சீதை சிறைப்படுவதற்கு இரண்டு பெரிய தடை இருந்தது. அந்த தடையை உடைத்தது யார்? நன்றாக சிந்திக்க வேண்டும். ராமபிரானுடைய வீரம் என்று சொல்லக்கூடிய ஒரு தடை, லக்ஷ்மணனுடைய காவல் என்று சொல்லக்கூடிய ஒரு தடை. இந்த இரண்டு பெரும் தடைகளையும் தகர்த்துவதற்கு உதவி செய்தவன் யார் என்றால் மாரீசன். அதுவும் தன்னுடைய உயிரையே கொடுத்து உதவி செய்திருக்கிறார் மாரீசன். இப்போது ராமகாவியத்தில் ராவணனுக்கே தெரிகிறது சீதை சிறைப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக அது மாரீசனால் தான் முடியும் என்று. ராவணன் எப்படிப்பட்டவன்? முக்கோடி வாழ்நாள் உடையவன், முயன்று பெற்ற பெரும் தவம் உடையவன், யாராலும் வெல்லப்படாத தோல் வலிமை உடையவன். அப்பேற்பட்ட ராவணன் நினைத்திருந்தால் தனியாளாக சென்று சீதையை சிறைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் மாரீசனுடைய உதவியை தேடி மாரீசன் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி செல்கிறார். யார்? அரக்கர்களுடைய வேந்தனாக விளங்கக்கூடிய ராவணன் மாரீசனை தேடி செல்கிறார். எதற்காக? இந்த உலகத்தில் மாரீசனை தவிர யாராலும் சீதையை சிறைப்படுத்துவதற்கு உதவி செய்ய முடியாது என்று அறிந்ததனால் அவர் மாரீசனை தேடி செல்கிறார்.
மாரீசனிடத்தில் போய் சொல்கிறார், எப்படியாவது சீதையை கவர்ந்து வர வேண்டும், நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் சிச்சி என்ன இது அபத்தம் என்று ராவணனுக்கே அறிவுரை சொல்கிறார். இல்லை இல்லை, சூர்பனகையை மூக்கையும் முளைக்காம்பையும் அறுத்தவன் லக்குவனன், கரணையும் தூடனனையும் ஒழித்தவன் ராமன் என்று எல்லாம் சொல்லி எப்படியோ மாரீசனை சம்மதிக்க வைக்க வேண்டும் சீதையை சிறைப்படுத்துவதற்காக. அப்போது அந்த மாரீசனுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது தெரியுமா? நீர் விஷம் கலந்த நீரில் வாழக்கூடிய மீன் போல இருந்ததாம். இந்த மீன் தரைக்கு வந்தாலும் இறப்பு நிச்சயம், விஷம் கலந்த அந்த தண்ணீரில் இருந்தாலும் இறப்பு நிச்சயம். இப்போது மாரீசனுக்கு புரிந்து விட்டது, என்னுடைய வீழ்ச்சி என்பது, என்னுடைய இறப்பு என்பது நிச்சயமாகிவிட்டது. நான் இங்கே இருந்து ராமபிரானை நோக்கி சென்றாலும் எனக்கு இறப்பு, இல்லை இல்லை, இங்கே இருந்தால் இந்த ராவணன் கையால் இறப்பு. ஒருவேளை மாரீசன் முடிவெடுத்திருக்கலாம், மருமகன் தானே ராவணன், இந்த மருமகன் ராவணன் கையாலேயே செத்து போய் விடுவோம் என்று நினைத்து நீயே கொன்றுவிடு என்று சொல்லியிருந்தால் சீதை சிறைப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை. இந்த ராவணன் கையால் சாவதற்கு அந்த ராகவன் கையால் இறந்து விடலாம் என்பதற்காக தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு மாயமானாக மாறி சீதையை கவரச்சு. எப்படி உடனடியாக சீதையை கவர முடியும்? அங்கே ராமபிரான் இருக்கிறார், இளையபிரான் இருக்கிறார். மான், அது எப்பேற்பட்ட மான், மிக அழகான ஒரு மான், ஆணி பொன்னின் ஆகியது. அந்த மானினுடைய வர்ணனை மிக அழகாக கம்பர் சொல்லுவார். ஆணி பொன்னின் ஆகியது, ஆய் கதிரால் சேனில் சுடர்கின்றது, தின் செவி கால் மாணிக்க மயத்து ஓர் மான் உள்ளதால். சீதா பிராட்டியின் முன்னிலையில் அந்த மான் போய் நிற்கின்றது. அது ஆணி பொன்னால் செய்யப்பட்ட அழகிய மான். அதனுடைய உடலில் ஆங்காங்கே வாளிலும் அதனுடைய செவியிலும் மாணிக்கத்தை பதித்து வைத்தது போன்ற அழகாக, மிக அழகாக அந்த மாயா மான் மாரீச்சன் அங்கே வந்து நிற்க சீதையினுடைய மனம் அந்த மான் மீது சென்றது. இதை இன்னும் மிக அழகாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு பெண்மானை காணாமலேயே அவள் மீது மயக்கம் கொண்ட ஒரு ஆண்மகனுடைய வீழ்ச்சியையும், ஒரு பொன்மானை கண்ட மாத்திரத்தில் அதன் மீது மயக்கம் கொண்ட ஒரு பெண்ணினுடைய துன்பத்தையும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பகுதி என்றால் இந்த மாரீசன் வதைப்படம். ஆசைதான் துன்பத்திற்கு காரணம். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இப்படி ஒரு மான் இருக்க முடியுமா? இலக்குவன் இளையபிரான் தடுக்கிறார். இப்படி ஒரு மானை எங்கேனும் பார்க்க முடியுமா? இது சரியாக படவில்லை, இது மாயமானாக தோற்றம் அளிக்கிறது. அண்ணா இது வேண்டாம். சீதை மானை பிடித்து தர சொல்லி நிற்கிறார். அண்ணா இது வேண்டாம், பொன்னின் ஒளி மேனி பொருந்திய 7 அன்னங்கள் பிறந்தது அறிந்திலையோ. இப்ப ராமபிரானுக்கு கூட அந்த மான் மாயமான் என்று தெரியவில்லை. ராமபிரான் இளையபிரானுக்கு அறிவுரை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? பொன்னை நிகர்த்த மேனி உடைய 7 அன்னங்கள் பிறந்ததாக முன்னால் புராணங்கள் எல்லாம் சொல்லி இருக்கின்றதே, அதை நீ அறியவில்லையா இலக்குவனா? இந்த உலகத்தில் இல்லாதது என்ற ஒரு பொருள் இருக்கவே முடியாது என்று ராமபிரான் சீதா தேவிக்காக பேசுகிறார். இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுவார், இல்லாதன இல்லை இளங்குமரா. இந்த உலகத்தில் இல்லாத ஒரு பொருள் என்று இருக்கவே முடியாது இளையபிரானே. நிச்சயமாக இந்த மான் மாயமானாக இருக்க முடியாது. நானே போய் தேடி தருகிறேன், நானே போய் பற்றி வருகிறேன் என்று ராமன் அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார். ஒரு தடை விலகியது. எதனால் விலகியது? அந்த மாரீசன் மாயமானாக வந்து நின்று சீதா பிராட்டியினுடைய மனதில் ஆசை என்னும் விதையை விதைத்தார். அதனால் ராமபிரான் என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய வீரம், அந்த மிகப்பெரிய காவல் சீதா பிராட்டியில் இருந்து நகர்ந்து சென்றது. இன்னும் ஒரு காவல், இளையபிரான் இருக்கின்றாரே, நோக்கிய மானை நோக்கி நுதியுடை மதியின் ஒன்றும் தூக்கிலன். ராமபிரான் அந்த மானை பார்த்து சொல்கிறார், ராமபிரானுக்கு தெரியாததா? வந்திருக்கக்கூடிய மான் மாயமான் என்று ராமபிரானுக்கு தெரியாதா? தன்னுடைய மதியால் தன்னுடைய அறிவால் சீர்தூக்கி பார்க்காமல் வந்திருப்பது நல்ல மான். சொல்கிறார், நன்று இது என்றான். அதன் பொருள் சொல்லலாகுமோ? ராமபிரானே இந்த மானை நல்ல மான் என்று சொல்கின்றான் என்றால் இதனுடைய பொருளை நான் என்னவென்று சொல்வேன் என்று கம்பர் சொல்கிறார். அதனுடைய பொருள் என்ன தெரியுமா?
இந்த மாயமான் தான் இந்த ஒட்டுமொத்த காப்பியத்தையும் நகர்த்தி செல்வதற்கு முதன்மையான கதாபாத்திரம் இந்த மாயமான் என்று கம்பரே அறிந்திருக்கிறார். ஆதலால் இதனுடைய பொருளை நான் எப்படி சொல்லுவேன்? தேவர்களினுடைய அந்த தொல்லை, அந்த இடர்பாடு தீர வேண்டும். இங்கே முனிவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். அதற்கு ராவணன் இறந்துபட வேண்டும். அதற்காகத்தான் இங்கே ராமபிரான் அந்த மானை பார்த்து நல்ல மான் என்று சொன்னதாக சொல்கிறார். இப்போது இளையபிரான் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? நானே போய் அந்த மானை பிடித்து வருகின்றேனே. இங்கேதான் விதி விளையாடுகிறது. ஒரு பெண்ணினுடைய ஆசை, அவள் 100 ரூபாய் கொடுத்து தன் தலை நிறைய பூ வைத்து கொண்டாலும் கணவன் 20 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்த அந்த பூவை வைப்பதில் அவளுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் தனி மகிழ்ச்சி. அதே போல் இங்கே சீதை சொல்கிறார் ராமபிரானை பார்த்து, நானே சென்று பிடித்து வருகிறேன் என்று இளையபிரான் சொன்னதும் சீதைக்கு கண்ணீர் வந்துவிட்டது. மிக அழகான பாடல். ஆயிடை அன்னம் அண்ணாள் அமுது உகுத்து அணைய செய்ய வாயிடை மழலை இன்சொல் கிளியின் குழறி மாழ்கி நாயக நீயே பற்றி நல்கிலை போலும். என்னுடைய நாயகனே ராமபிரானே, நீயே சென்று அந்த மானை பற்றி வர வேண்டும் என்று எப்படி சொன்னால், சேயரி குவளை முத்தம் சிந்துவ சீறி போனால் அவளுடைய குவளை போன்ற கண்களிலிருந்து நீரே வந்து விட்டதாம். எதற்காக? இளையபிரான் பற்றி தர வேண்டாம், எம்பிரான் பற்றி தர வேண்டும் என்பதற்காக அந்த கண்ணீரோடு சீதா பிராட்டி உள்ளே சென்றாள். இனி தொடர்ந்து அவளுக்கு கண்ணீர். ராமபிரான் அந்த கண்ணீரை பார்த்த மாத்திரத்தில் என்ன செய்தார்? அந்த மானை நானே பற்றி தருகிறேன் என்று அங்கே இருந்து நடந்து விலகி சென்று விட்டார். மான் துள்ளி துள்ளி போகிறது. எப்படி போகிறது? அது மாயமான் அல்லவா? குன்றிடை இவரும் மேக குழுவிடை குதிக்கும். ஒரு மான் சாதாரணமாக கொஞ்ச தூரம் தான் குதித்து குதித்து போக முடியும். ஆனால் இது மாயமான் மேகத்தை எட்டுகின்ற அளவிற்கு குதித்து 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 செல்கிறதாம். குன்றத்தை அப்படியே தாவி செல்கிறதாம். பக்கத்தில் சென்று பிடிக்கலாம் என்று பார்த்தால் தொலைவில் நிற்கிறதாம். தொலைவில் இருக்கிறதே என்று பார்த்தால் அழுத்தமாக வந்து நிற்கின்றதாம். அப்போது ராமபிரானுடைய மனதில் சந்தேகம் எழுந்தது. ஆஹா, இளையபிரான் சொன்னது எவ்வளவு உண்மை! வந்திருக்கக்கூடியது மாயமான் தான் என்று அந்த கணத்திலேயே அம்பு போடுது. அந்த அம்பு போட்டவுடன் மாரீசன் இறந்திருக்க வேண்டும். ஆனால் மாரீசனுடைய அந்த அபய குரல் இருக்கின்றதே, குழைத்த வாலி உரம்புக புள்ளியோன் இழைத்த மாயையின் என் குரலால் எடுத்து அழைத்தது உண்டு. ராமபிரானுடைய குரலால் அந்த அபய குரலை எழுப்பினான். இங்கே கம்பராமாயணத்தில் என்ன எழுப்பினான், என்ன சொன்னான், என்ன வார்த்தை அது என்று கம்பராமாயணத்தில் இல்லை. வால்மீகியத்தில் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார், ஹே இலக்குவனா, ஹே சீதா என்று ராமபிரானுடைய குரலால் அந்த மாயமான் குரலை எழுப்பி இறந்துபட்டதும் இங்கே சீதா தேவி வயிற்றில் அடித்து கொண்டு அழுகிறார். ஐயோ, தவறு செய்து விட்டோமே என்று அழுததோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இளையபிரானை பார்த்து என்ன சொல்கிறாள்? அங்கே ராமபிரானுடைய குரல் கேட்கின்றதே, இன்னும் நீ இங்கே நின்று கொண்டிருக்கின்றாயே, நீ நிற்கக்கூடிய இந்த நெறி நல்ல நெறியாக தெரியவில்லை என்று சொல்கிறார். யார்? சீதா பிராட்டி. பலகாலும் இது மாயமான் என்று சொன்னவன் இளையபிரான். ஆனால் இப்போது அந்த இளையபிரானையே நோக்கி சீதா பிராட்டி சொல்கிறாள், நீ நிற்கக்கூடிய இந்த நெறி என்னுடைய மனதிற்கு நல்ல நெறியாக படவில்லை. ராமபிரானிடத்தில் ஒரு பகல் ஒரு பொழுது பழகி இருந்தால் கூட அவருக்காக உயிரையே கொடுத்து இருப்பார்கள். ஆனால் நீ அவருக்கு உடன் பிறந்தவனாக இருந்து அவருடைய அபய குரலை கேட்டும் இன்னும் இங்கேயே இப்படியே நின்று கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய எண்ணம் என்ன? இப்போதுதான் இலக்குவனுக்கு கோபம் வருகின்றது. கோபம் கூட வரவில்லை. இலக்குவன் மனதளவில் அப்படியே அவருடைய எண்ணம் அப்படியே மாய்ந்து போகிறது. இலக்குவன் என்ன செய்கிறார்? நான் இதற்கு மேலும் நீ இங்கிருந்து நகரவில்லை என்றால் நான் தீயில் மூழ்கி விடுவேன், நான் இறந்து விடுவேன் என்று வேறு சீதா பிராட்டி சொல்கிறார். அப்போதுதான் இளையபிரான் அங்கே இருந்து அப்படியே நகர்ந்து செல்கிறார். நான் நிச்சயமாக என்னுடைய அண்ணன் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி செல்கிறேன், தாயே நீ உள்ளேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்ப சீதா தேவியை இன்று இரும், இங்கேயே இருக்க வேண்டும், நீங்கள் வெளியே வரக்கூடாது என்று சொல்லிவிட்டு போகக்கூடிய அந்த வார்த்தை தான் கம்பராமாயணத்தில் லட்சுமண ரேகை. கம்பராமாயணத்தை பொறுத்த மட்டில் அந்த லட்சுமண ரேகை என்பது இல்லை. ஆனால் நீங்க இதை தாண்டி வெளியே வரக்கூடாது, இங்கே உள்ளேயே இருக்க வேண்டும் என்று சொல்லி சென்ற அந்த வார்த்தை
இப்போது அந்த மாயமானுடைய குரலால் இளையபிரானும் இங்கே இருந்து அகன்று சென்று விட்டான். இங்கே 2 முக்கியமான விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். ஒன்று, சீதா பிராட்டியினுடைய ஆசையை தூண்டியது மாரீசன் என்று சொல்லக்கூடிய மாயமானுடைய தோற்றம். இன்னொன்று, சீதா பிராட்டிக்கு அச்சத்தை தூண்டியது மாரீசன் என்று சொல்லக்கூடிய மாயமானினுடைய அந்த மாய குரல். இந்த 2ம் தான் சீதை சிறைப்படுவதற்கு காரணம். சூர்பனகை என்று சொல்லக்கூடிய அந்த கதாபாத்திரம் தோட்டா இல்லாத வெற்று துப்பாக்கி. ஆனால் மாரீசன் என்று சொல்லக்கூடிய அந்த கதாபாத்திரம் தோட்டாவோடு இருக்கக்கூடிய உண்மை துப்பாக்கி. பொய் துப்பாக்கிக்கு மதிப்பா, உண்மை துப்பாக்கிக்கு மதிப்பா என்று நிச்சயமாக எங்களுடைய நடுவர் ராமர் ஐயா அவர்கள் தீர்ப்பு சொல்லுவார்கள். ஒருவேளை மாயத் தோற்றம் காட்டி அந்த மாரீசன் வந்திருக்காவிட்டால், ஒருவேளை மாய குரலை காட்டி அந்த மாரீசன் வீழ்ந்திருக்காவிட்டால், சீதை சிறைப்படுவதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. எனவே மாய தோற்றத்தை காட்டி ஒரு காவலை விலக்கினான், மாய குரலை எழுப்பி மற்றும் ஒரு தடையை தகர்த்தினான். எனவே சீதை சிறைப்படுவதற்கு முழுமையான காரணம், முதன்மையான காரணம், முத்தாய்ப்பான காரணம் யார் என்றால் மாரீசன் மட்டும்தான். எனவே சீதை சிறைப்படுவதற்கு முக்கியமான காரணம் மாரீசனே என்று நல்லதொரு தீர்ப்பை வழங்குமாறு ஐயா அவர்கள் இடத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.